மார்க்கத்திற்காக அவர்களும் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய வாழ்க்கையில் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றியுள்ள சில செய்திகளை அறிந்து கொள்வோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோத்திரத்தை பொறுத்தவரை கிஃபார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கிஃபார் என்ற கோத்திரம் என்பது அன்றைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த கோத்திரமாக மக்களால் கருதப்பட்ட ஒரு கோத்திரம், ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மக்கா வாசியாக இருந்தது கிடையாது. அவர்கள் வெளியூர் சிரியாவை பகுதியை சார்ந்தவராக இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் அபூதர் கிஃபாரி அவர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தான் இறை தூதர் என்றும் தனக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி அருளப்படுகிறது, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்று இந்த சத்திய கொள்கையை, ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தி சில நாடுகளுக்கு, சில ஊர்களுக்கு செல்கிறது. இப்படி மக்காவிலே தன்னை ஒருவர் இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார், தனக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த தகவல் மக்காவை தாண்டி பல ஊர்களுக்கு அந்த தகவல் பரவுகிறது. அப்படி பரவக்கூடிய நேரத்தில் தான் அபூதர் கிஃபாரி அவர்களும் இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. மக்காவிலே ஒருவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அபூதர் கிஃபாரியை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே சிலை வணக்கத்தில் ஈடுபடாத ஒரு மனிதராக இருக்கின்றார்கள். அப்போ இந்த செய்தி அவங்களுக்கு கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய சகோதரர் உனைஸை அழைத்து, அல்லது அனீஸ் என்று வருகிறது, அவர்களை அழைத்து, நீ மக்காவுக்கு போ, உன்னுடைய வேலைகளை நான் இங்கே கவனித்துக் கொள்கிறேன், நீ மக்காவுக்கு சென்று தன்னை இறை தூதர் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அவரை பற்றி உள்ள செய்திகளை அறிந்துவிட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவரை பற்றி உள்ள செய்தியை அறிந்து அதை என்னிடத்தில் வந்து நீ சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த அனீஸ் என்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய அனீஸ் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து நபிகள் நாயகத்தை பற்றியுள்ள செய்திகளை அறிந்து கொண்டு, சில செய்திகளை அறிந்து கொண்டு திரும்பவும் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு, அந்த பகுதிக்கு செல்கின்றார்கள். சென்ற பிறகு அபூதர் கேட்குறாங்க, நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, அவரை பற்றியுள்ள செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அனுப்பினேன், அதை பற்றியுள்ள தகவல்களை சொல்லுங்க அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுடைய சகோதரர் அதுக்கான பதிலை சொல்கிறார்கள். தன்னை அவர் வந்து மக்களுக்கு நன்மை புரியும்படி மக்களுக்கு ஏவுகிறார், தீமை புரியக்கூடாது என்று மக்களை தடுக்கின்றார். அவருடைய வார்த்தை என்பது கவிஞர்களுடைய வார்த்தை போன்று கிடையாது, ஒரு ஜோதிடருடைய வார்த்தை போன்று அவருடைய வார்த்தை இல்லை என்று இது போன்ற தகவல்களை எல்லாம் அபூதர் அவர்களிடத்தில் அனீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அபூதர் அவர்கள் இதை கேள்விப்பட்டு விட்டு அவங்களுக்கு இந்த செய்தி போதுமானதாக இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சகோதரர் வந்து முகமது நபியை பற்றி சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் அவங்களுக்கு போதுமானதாக தெரியாத காரணத்தினால் இன்னும் நாம் கொஞ்சம் அதிகமான தகவலை தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அடிப்படையில் அவர்களை மக்காவுக்கு வராங்க. நீங்கள் என்னுடைய வேலைகளை கவனிச்சுட்டு இருங்க, நான் மக்காவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மக்காவுக்கு பயணம் செய்து மக்காவுக்கு வந்து சேருகின்றார்கள். சேர்ந்து காபா பள்ளிவாசலை வந்து தங்குறாங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் தன்னை பற்றி யாரிடத்திலும் சொல்ல அவங்க விரும்பலை. அதே போன்று தான் எதற்காக மக்காவுக்கு வந்திருக்கிறேன் என்ற அந்த தகவலையும் மக்காவாசிகள்கிட்ட சொல்ல அவங்க விரும்பலை. வந்து பள்ளிவாசலை வந்து தங்குறாங்க. சில நாட்கள் கழிகிறது. அங்கே அவங்க கொஞ்சம் உணவுகளை கொண்டு வந்தாங்க.
அந்த உணவுகளும் காலியாகி விடுகிறது. வெறும் சம்சம் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு சில நாட்கள் வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அபூதர் அவர்கள் மக்கா பள்ளிவாசலில் தங்கி சில நாட்கள் என்ன செய்கிறாங்க, வெறும் சம்சம் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூதரை பார்க்குறாங்க. இவர் மக்காவை சார்ந்தவராக தெரியலையே, வெளியூர்லேருந்து வந்தவரை போன்று தெரிகிறது என்று சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அபூதர் அவர்களும் அவங்கள்ட்ட வந்து தகவலை எல்லாம் சொல்லலை. அலி அவங்கள்ட்ட எதற்காக நான் வந்திருக்கிறேன், நான் யார் என்ற தகவல்களை எல்லாம் அவங்க சொல்லலை. சரி, அவங்க கூப்பிடுறான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே போய் உணவு சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் வந்து தங்குகிறார்கள். அவங்க அது போன்று 2-3 சில நாட்கள் கழிகிறது. அப்போ அடியில் அவங்க பார்க்குறாங்க, இவர் வந்து தான் எதுக்காக வந்தார்களோ அந்த தேவை இன்னும் முடியலை போல தெரியுது. இவர் யாரை தேடி வந்தாரோ அந்த வீட்டை இன்னும் இவர் கண்டுகொள்ள போல தெரியுது. அப்படி சாடையாக பேசிட்டு திரும்பவும் கூப்பிடுறாங்க. இவர் இங்கேயே இருக்கிறாரு, ஏன் பள்ளிவாசலே தங்கி இருக்கிறாரு என்று சொல்லி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டுக்கு போனவொடனே கேட்குறாங்க, நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யார், இது போன்ற தகவல்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் அபூதர் சொல்கிறாங்க, நான் வந்து சொல்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து கிஃபார் குலத்தை சார்ந்தவர், நான் வந்து இங்கே தன்னை ஒருவர் இறை தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே, அவரை பற்றி உள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறேன். அதை நீங்கள் முதலே சொல்லியிருக்க கூடாதா, அவரிடத்தில் உங்களை நான் அழைத்து போயிருப்பேனே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போவேன். அப்படி அழைச்சி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் காஃபிர்கள் யாராவது, எதிரிகள் யாராவது அப்படி முன்னாடி வந்தார்கள் என்றால் நான் செருப்பை சரி செய்வதை போல குனிந்து நிற்பேன், ஒரு ஓரமாக போய் நிற்பேன். நீங்கள் போயிட்டே இருக்கணும், நீங்கள் என்கிட்ட நிற்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இதற்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் உங்களை அவங்க சும்மா விட மாட்டாங்க. உங்களை போய் ரசூலாட்ட கூட்டு போக முடியாதுன்னா ஆரம்ப காலகட்டம் ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களை நான் கூட்டு போகக்கூடிய நேரத்தில் எதிரிகள் யாராவது குறுக்கிட்டார்கள் என்றால் நான் செருப்பை சரி செய்வதை போல குனிந்து நிற்பேன், நீங்கள் நடந்து கொண்டே செல்லுங்கள். அவங்க போனவுடனே அவங்க கூட சேர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி அபூதர் அவங்கள கூட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி உள்ள செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவங்க அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அபூதர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த கொள்கை விரும்பக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் இதை சொன்னவொடனே இதான் சரியான மார்க்கம், இதான் சத்தியமான மார்க்கம் என்று புரிந்து அபூதர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போங்க, இங்கே இருக்க வேண்டாம், உங்கள் ஊருக்கு போயிருங்க. ஆனால் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றதோ அது பற்றியுள்ள செய்தியோ நீங்கள் இப்போ சொல்ல வேண்டாம். அதாவது இந்த செய்தியை மறைத்தவர்களாக உங்கள் ஊருக்கு போங்க. அதுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறும், அப்போ திரும்பி வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேராக பள்ளிவாசலுக்கு வராங்க. அந்த காபா பள்ளிவாசலுக்கு வராங்க. வந்து அவங்களால இருக்க முடியலை, தான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை பிற மக்களுக்கு சொல்லணும், அது என்ன மறைத்து வைப்பது என்று அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, நேர பள்ளிவாசலுக்கு வராங்க. வந்து சத்தம் விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹுடைய தூதர் என்று இந்த திருக்கலிமாவை, இந்த சத்திய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டதை அங்கே அப்படியே பகிரங்கப்படுத்துகிறார்கள். அப்பொழுது மக்கா காஃபிர்கள் எல்லாம், இந்த மதம் மாறியவனை சும்மா விடாதீர்கள், என்ன தைரியம் இருந்தால் நாம் இருக்கக்கூடிய சபையில் வந்துக்கிட்டு இது போன்ற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பார் என்று சொல்லி இவரை சும்மா விடாதீங்கன்னு சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து அவரை அடிக்கின்றார்கள், உதைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு, அவங்களே சொல்றாங்க, என்னுடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு கொலைவெறி தாக்குதல் அங்கே நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய நேரத்தில் அப்பாஸ் வந்து ஓடி வந்து அபூதர் கிஃபாரி மேலே படுக்கிறாங்க. அவங்கள அடிப்படுவதை பற்றி இவங்க பாதுகாக்கிறாங்க.
பாதுகாத்துட்டு சொல்கிறாங்க, ஏன் இவரை அடிக்கிறீங்க, இவரை அடிக்காதீங்க, இவரை நீங்கள் அடிச்சிங்கன்னா இவர் யார் என்றால் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். இந்த கிஃபார் குலம் எங்கே வசிக்கிறது? நீங்கள் வியாபாரத்திற்காக செல்வீர்களே அந்த சிரியா பகுதியில் வசிக்கக்கூடிய குடும்பத்தார்கள். நீங்கள் இவரை அடித்தீர்கள் என்றால், இவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக இனி வியாபாரத்துக்கு போக முடியாது. கிஃபார் குலத்தார்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் என்று சொன்னவொடனே அன்னைக்கு அடிக்கிறத விட்டுறாங்க. அந்த வியாபாரத்துக்கு நம்ம போகணும், அங்கே போகக்கூடிய பகுதியில் இந்த குடும்பத்தார்கள் வசிக்கிறாங்க என்று அப்பாஸ் அவங்க தடுத்த பிறகு அவங்க விட்டுறாங்க. ஆனால் இவர் மக்கா ஊருக்கு போகிறாங்கன்னா மறுநாளும் இது போன்று என்ன செய்கிறாங்க, இந்த சத்திய கலிமாவை சொல்கின்றார்கள். இந்த வார்த்தையை சொன்னவுடனே திரும்ப உங்களுக்கு அடிவுதை ஏற்படுகிறது. இப்படியே சில நாட்கள் கழியக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இப்படி அதாவது பொதுவாக ஒருத்தருக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்றால் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னால் தைரியமாக பேசுவாங்க, பாடுறா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இந்த மாதிரி பேசுவாங்க. அதே கட்டத்தை தனக்கு பின்னால் யாருமே கிடையாது என்று சொல்லும் பொழுது இந்த தைரியமாக பேசக்கூடியவர்கள் கூட மேடையில் தைரியமாக பேசுவாங்க. அதே கட்டத்தில் அந்த கூட்டத்தை வைத்து பேசுவார்கள். ஆனால் கூட்டம் இல்லை என்றால் அந்த தைரியம் இழந்து போய் விடுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அபூதர் அவர்கள் தன்னந்தனியாக மக்காவில் கொண்டு எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையில் இந்த சத்திய வார்த்தையை சொல்கின்றார் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு மனதைரியம் உள்ளவர்களாக, எந்த அளவுக்கு இது இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள், அதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் வாயிலாக பார்க்கின்றோம். இது அபூதர் கிஃபாரி அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதுபோன்று இந்த அபூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் படிப்பின பெறக்கூடிய சில தகவல்களும் இருக்கிறது, சில செய்திகள் இருக்கிறது. அப்போ அதை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ரப்பில் ஆலமீன்.